தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் பிறப்பிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு இன்றுடன் காலாவதியாகிறது. கடந்த 4 மாதங்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமலில் இருந்தது. இந்நிலையில் கடந்த ஜூலை 4ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இன்றுடன் 60 நாட்களான நிலையில் காலாவதியாகிறது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே உள்ள வெள்ளினிப்பட்டி கிராமத்தில் 70க்கும் மேற்பட்டவர்கள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து மருத்துவக் குழுவினர் அந்த கிராமத்தில் முகாமிட்டு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுவதுடன் இரத்த பரிசோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் நேற்றிரவு இடி மின்னலோடு மழை பெய்தது. புரசைவாக்கம், கீழ்ப்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியது. மழையோடு காற்றும் வீசியதால் சாலையில் வாகனங்களில் சென்றவர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். இலங்கையின் மேல் அடுக்கில் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சுழற்சி காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் தென் மண்டலங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வந்தவாசி அருகே பள்ளி வாகனத்தில் இருந்து இறங்கிய சிறுமி அதே வாகனத்தின் சக்கரங்களில் சிக்கி உயிரிழந்தாள். தனியார் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்த மலையிட்டான் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகள் அபிநயா பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்தது. சிறுமி இறங்குவதை கவனிக்காமல் ஓட்டுநர் வாகனத்தை இயக்கியதால் விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. குமளி மலை உச்சியிலிருந்து பெரியார் மின் உற்பத்தி நிலையத்திற்கு நீர் கொண்டு செல்லும் ராட்சத குழாயில் ஏற்பட்ட விரிசல் தக்க நேரத்தில் சரி செய்யப்பட்டதால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் நீங்கியது. இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரிகள் விரிசலை உடனடியாக சரி செய்தனர். இதனால் லோயர் கேம்பில் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் நீங்கியுள்ளது. மல்லிப்பட்டினம் அருகே நடுக்கடலில் சூறைக்காற்றில் சிக்கி தவித்த மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீன்பிடித்து கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த 2 படகுகள் சூறைக்காற்றால் கவிழ்ந்ததால் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக மற்றொரு படகில் வந்த மீனவர்கள் நீரில் தத்தளித்த மீனவர்களை காப்பாற்றினர். புதுச்சேரி பட்டேல் சாலையில் உணவகம் ஒன்றினுள் புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் அந்த கடை உரிமையாளரை தாக்கியதுடன் கடையையும் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த 23ஆம் தேதி ரெயின்போ நகரில் உள்ள பேக்கரி ஒன்றில் புகுந்த ரவுடிகள் கடை உரிமையாளரிடம் பணம் கேட்டு கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதை கண்டித்து கடந்த 27ஆம் தேதி வணிகர்கள் நகர் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் தூர்வாரும் பணிகள் குறித்து தமிழக அரசு 2 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து 1 மாதம் ஆகிவிட்ட போதும் கால்வாய்களில் தண்ணீர் சரியாக வரவில்லை என தஞ்சையில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. உசிலம்பட்டி கல்வி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் சுத்திகரிப்பு மற்றும் காவல் பணியாளர்கள் நியமனம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்களின் பரிந்துரை அடிப்படையில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக கூறி கணேசன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. விமான நிலையத்தை ஏற்று நடத்த தகுதியுள்ள தனியார் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என விமான போக்குவரத்து அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதேபோன்று லக்னோ விமான நிலையத்தையும் தனியாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவில் நாளை தொடங்கவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மன்மோகன் சிங் இன்று செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் செல்கிறார். அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்பை தவிர்க்க வளரும் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த திட்டத்தை வகுப்பது, சிரியா விவகாரத்தில் அடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. வளர்ந்த நாடுகளின் மரபு சாராத நிதி கொள்கைகளால் வளரும் நாடுகளின் முன்னேற்றம் பாதிக்கப்படுவதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். எனவே அதுபோன்ற நடைமுறைகளை வளர்ந்த நாடுகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். G20 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்யா புறப்படும் முன்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். போலி என்கவுண்டர் வழக்கில் தொடர்புடைய அமித்ஷாவை காப்பாற்ற முயல்வதாக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி மீது அம்மாநில மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் 2007ஆம் ஆண்டு முதல் சிறையில் இருந்து வரும் குஜராத் மாநில டிஐஜி வன்சாரா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அம்மாநில உள்துறை செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இதனை தெரிவித்துள்ளார்.
இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க வலியுறுத்தி டெல்லியில் அரசியல் தலைவர்களை மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து வருகின்றனர். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து ராமேஸ்வரம் மீனவ சங்க பிரதிநிதிகள் மனு அளித்தனர். வெளியுறவு அமைச்சர் சல்மான் குர்ஷித், நிதி அமைச்சர் ப சிதம்பரம் ஆகியோரை மீனவ பிரதிநிதிகள் புதன்கிழமை சந்திக்க உள்ளனர். எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் 10 பேரை இந்திய கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இவர்களில் 5 பேர் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி தனுஷ்கா புத்தா என்ற படகில் இருந்தவாறு மீன்பிடித்த போது கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் பின்னர் காவல்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். ஹைதராபாத் நகரை யூனியன் பிரதேசமாக மாற்ற தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஹைதராபாத் நகரை நிர்மாணித்தவர்கள் தெலுங்கானா மக்கள்தான் என்று கூறியுள்ள அந்த கட்சி அதை யூனியன் பிரதேசமாக மாற்றுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என கூறியுள்ளது. இந்த நிலையில் ஹைதராபாத்தில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு மேலும் 1 வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பூஞ்ச் பகுதியில் உள்ள கயாயியாம் கிராமத்தில் உள்ள வீட்டின் அருகே குண்டு விழுந்துள்ளது. இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்தார். பாகிஸ்தான் ராணுவத்தின் இத்தகைய தாக்குதல் சம்பவங்களால் எல்லையில் உள்ள கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் இந்திய திபெத் எல்லைப் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் 15 அடி ஆழமுள்ள குழியில் சிக்கி 2.5 வயது சிறுவன் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டான். சிறுவன் சிக்கிய குழிக்கு அருகே மற்றொரு குழியை தோண்டி மீட்புக் குழுவினர் சிறுவனை மீட்டுள்ளனர். குழியில் சிக்கிய சிறுவன் அந்த பகுதியில் வேலை பார்த்து வரும் கட்டுமான தொழிலாளரின் மகனாவார். பெங்களூரு மத்திய சிறையில் இருந்து ஜெய்சங்கர் என்ற கைதி தப்பியது தொடர்பாக 11 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஜெய்சங்கர் தப்பிய விவகாரத்தில் காவல்துறையினருக்கு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறிய அவர் இது தொடர்பாக விசாரணை நடத்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சிறையில் பாதுகாப்பற்ற சூழல் இருப்பது உண்மைதான் என்றும் அவர் கூறினார். டெல்லியில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் வரும் 10ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. 4 பேர் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் 10ஆம் தேதிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 வயது நபருக்கு 3 ஆண்டு தண்டனை அளித்து சிறார் நீதிமன்றம் சில தினங்களுக்கு முன் தீர்ப்பு வழங்கியது. விரைவு செய்திகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் தொடரும். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.